தளபதி விஜய் அவர்கள் பெரம்பூர்ல வீடு வீடா போய் ஓட்டு கேட்டாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் இப்போ பேசப்பட்டு வந்து இருக்கு. சோ இந்த விஷயத்த வச்சு விஜய் அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய எக்கச்சக்க கேள்விகள் என்கிட்ட வந்து இருக்கு. இப்படி மாட்டிக்கிட்டீங்களே? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. சோ அதுல நம்பர் 1 என்ன அப்படின்னா, இங்க வீடு வீடா போகக்கூடிய விஜய் அவர்கள், ஓட்டு கேட்டு போகக்கூடிய விஜய் அவர்கள், கரூர்ல இத்தனை மக்கள் வந்து இறந்து போனாங்க. சோ அங்க வீடு வீடுக்கு ஏன் போல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழும்புது. சோ அப்படி ஒருவேளை கரூர்ல போலீஸ் வந்து அனுமதி வந்து கொடுக்கல, அங்க பதட்டமான சுச்சுவேஷன் வந்து இருக்கு. ஸோ அதனால அங்க போனா மீண்டும் பிரச்சனை வந்து ஆகும் அப்படின்ற ரீசனுக்காக போலீஸ் அனுமதி கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல கரூர் மக்களோட வீட்டுக்கு போகல அப்படின்னே வச்சுக்கிட்டா கூட மாமல்லபுரத்துல ஒரு ஹோட்டலுக்கு வர வச்சு நீங்க மீட் வந்து பண்ணீங்க. பட் அதுக்கப்புறம் சுச்சுவேஷன் எல்லாம் அமுங்கினதுக்கு அப்புறம், சூழ்நிலை எல்லாம் தணிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா கரூர் மக்களோட வீட்டுக்கு வந்து போயிருக்கணும். பட் விஜய் அவர்கள் போகல. நம்பர் 2 என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் கரூருக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் போறாரு அப்படின்ற பட்சத்துல கூட்டம் எக்கச்சக்கமா வந்து கூட்டிடும். ஏற்கனவே ஒரு ஸ்டாம்பேட் வந்து நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி திரும்பவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ அதனால கரூருக்கு போறதுல சிக்கல், கூட்டம் கூடிருச்சு அப்படின்னா அதை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போ பெரம்பூர்ல வீடு வீட்டுக்கு விஜய் அவர்கள் வந்து போறாரு. ஸோ அப்போது கூட்டம்லாம் ஒண்ணுமே வந்து கூடல. அவரு வந்து கூட சிலர், ஸோ இவ்வளவு பேரு தான் வீடு வீட்டுக்கு ஓட்டு கேட்டு வந்து போறாங்க. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல கூட்டம் கூடுறதுனாலதான் கூடுதே ஒழிய மத்தபடி விஜய் அவர்கள் சொல்லாம அஜித்குமார் வீட்டுக்கு எப்படி வந்து போனாரோ, சோ அது மாதிரி எப்ப வேணாலும் கரூர் மக்களோட வீட்டுக்கு வந்து போயிருக்கணும். பட் அவரு இதுவரை வந்து போகல. பட் இப்போ விஜய் அவர்கள் பெரம்பூர்ல ஒரு பதவி வந்து வேணும், நம்ம எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு தேவைக்காக வீடு வீட்டுக்கு ஓட்டு கேட்டு போகக்கூடிய விஜய் அவர்கள் அங்க கரூர்ல கண்டிப்பா வீடு வீட்டுக்கு வந்து போயிருக்கணும். இந்த 2 விஷயத்துல உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, பெரம்பூர்ல அப்படின்றது விஜய் அவர்களுக்கு ஒரு தேவை வந்து இருக்கு, பதவி வந்து வேணும், எம்எல்ஏ ஆகணும் அப்படின்ற ரீசனுக்காக கையெடுத்து கும்பிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஓட்டு வந்து கேட்கிறாரு. பட் கரூர் மக்கள் இறந்து போனாங்க, ஸோ அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தேவையும் இல்லை, எந்த அவசியமும் இல்லை அப்படின்ற ரீசனுக்காக விஜய் அவர்கள் இதுவரை கரூர் மக்களோட வீட்டுக்கு நேர்ல வந்து போகல.